ஜஸ்ட் இன்னைக்கு ஃபியூ ஹவர்ஸ் முன்னாடி இன்ஸ்டாகிராம்ல நான் ஒரு ஸ்டோரி போஸ்ட் பண்ணேன். அங்க உங்களுடைய வீடியோ சஜஷன்ஸ் எனக்கு ட்ராப் பண்ணுங்க. அதை நான் ஒன் பை ஒன் உங்களுக்கு பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுல வந்த ஒன் ஆஃப் த ரெக்வெஸ்ட் தான் இன்னைக்கு வீடியோ. என்னுடைய ஃபேவரட் 10 மஸ்ட் ஹேவ் லக்ஸரி பர்ஃப்யூம்ஸ் என்ன அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். இதை நான் ஆர்டர் வைஸ் பண்ணல பிகாஸ் சென்ஸ் வந்து இட்ஸ் வெரி சப்ஜெக்டிவ். எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்தில் டிபெண்டிங் ஆன் த மந்த் என்னுடைய மூடு வந்து மாறும், டிபெண்டிங் ஆன் த லைக்கிங்ஸ். ஸோ அதனால நான் இதை வந்து நம்பர் 1 நம்பர் 10 அப்படின்ட்டு கேட்டகரைஸ் பண்ண போகிறது கிடையாது. அட் த மூமெண்ட் இதெல்லாம் வந்து எனக்கு பிடிச்சது அண்ட் ஒரு பிகினராக நீங்கள் வச்சுக்கலாம் உங்களுடைய கலெக்ஷனில் அப்படின்றதுக்கு ஒரு வீடியோவாக இது இருக்க போகுது. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கிளாசிக் கேரோலினா ஹெரெராவோட குட் கேர்ள். இந்த ஷூ பர்ஃப்யூம் அஃப்கோர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்துருப்போம். இதில் நிறைய உங்களுக்கு ஃபர்ஸ்ட் காப்பி டியூப்ஸ்லாம் கூட இருக்குது. திஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் மார்னிங் அண்ட் ஈவினிங் டைம் பர்ஃப்யூம். செடக்டிவாக இருக்கும், ரிச்சாக இருக்கும், சொஃபிஸ்டிகேட்டடாக இருக்கும். ஒரு க்ரீமினஸ் ஃப்ரம் தி கொக்கோ அதனுடைய வாசனை அண்ட் ஒரு மாதிரி மில்கினஸ் ஃப்ரம் அந்த ஆல்மண்ட் அதெல்லாம் கலந்து ஒரு மாதிரி ஸ்வீட் ஆனால் டெக்கடண்ட்டாக இல்லாத மாதிரியான ஒரு ரிச் ஸ்வீட் வாசனை உங்களுக்கு வந்து இது கொடுக்கும். ஒன் ஆஃப் மை ஃபேவரட்ஸ். திஸ் இஸ் சூப்பர் லாங் லாஸ்டிங் ஆன் மீ. கண்டிப்பாக ஒரு 10 to 12 ஹவர்ஸ் வந்துட்டு இதனுடைய வாசனை வெளியில் ப்ரொஜெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். டோங்காபின், ப்ரலைன், மஸ்க், செடார் இந்த மாதிரியான நோட்ஸ்லாம் இருக்குது. பட் எனக்கு வைப்ரண்ட்டாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த சாக்லேட்டி கொக்கோ அதனுடைய அந்த க்ரீமினஸ் அண்ட் ஆல்மண்டோட அந்த க்ரீமினஸ் இது ரொம்ப ஆப்வியஸாக தெரியும். அண்ட் இது வந்து பேஸ்ல அப்படியே உட்கார வச்சுக்கிறதுக்கு ஏதோ ஒரு வுட் நோட் வந்து அதை காப்பாற்றி உட்கார வைக்கிற மாதிரி இருக்கும். அது லாங் லாஸ்டிங்காக இருக்க வைக்கிறதுக்கு ஷூ பர்ஃப்யூம் இஸ் அ மஸ்ட் ஒன். கண்டிப்பாக உங்கள் கலெக்ஷனில் நீங்கள் வச்சுக்க வேண்டிய ஒன்று. அடுத்து உங்களுக்கு மைல்டாக ஏதாவது வேணும், சட்டிலாக இருக்கணும், அது வந்து ரிஃப்ரெஷிங்காக இருக்கணும், மூஞ்சல் அடிக்கிற மாதிரியான ஒரு வாசனையாக அது இருக்கக்கூடாது, அப்படியே இருக்கணும் ஆனால் இருக்கக்கூடாது, ஆனால் சொஃபிஸ்டிகேட்டாக இருக்கணும்னா திஸ் இஸ் த ஒன் தட் யூ ஹேவ் டு கெட். இது டியோரோட ப்ளூமிங் ஓகே. இது ஒரு சாஃப்ட் பிங்க் ரோஸ் அண்ட் சிட்ரஸி நோட்ஸ்லாம் இருக்கக்கூடிய ஒரு பவுட்ரி ஃப்ரெஷ் ஆன ஒரு வாசனை. ஓகேவா? இது நல்லா அந்த ஒரு நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு சிட்ரஸி ஃப்ரெஷ்ஷான ப்ரொஜெக்ஷன் வந்து ஆப்வியஸாக கொடுக்கும். பட் இட் ஆல்சோ கிவ்ஸ் தட் எலிகண்ட் ஃப்ளாரல் வைபும் கூட. ஆன் மீ நாட் வெரி சூப்பர் லாங் லாஸ்டிங். ஐ ஹாவ் டு லேயர் வித் மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ், பாடி பட்டர், அப்புறம் வேறு ஏதாவது இதை சப்போர்ட் பண்ணுற மாதிரியான ஃப்ளாரல் பாடி ஸ்ப்ரேஸ் அண்ட் பர்ஃப்யூம்ஸோட. ஸோ இது இஸ் நாட் தட் ப்ரொஜெக்டிங் ஆன் மீ ஆர் லாங் லாஸ்டிங் ஆன் மீ. ஓ அண்ட் இது இடிடி. இடிடி பேசிக்லி உங்களுக்கு இடிபி விட ப்ரொஜெக்ஷன் கம்மியாக தான் இருக்கும். அதுதான் நான் செக் பண்ணேன் இது இடிடியோ அப்படின்ட்டு. எஸ், இட் இஸ் அண்ட் இடிடி. பட் நண்டலெஸ் இது வந்து நல்ல ஒரு மைல்டாக சட்டிலாக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு டே அண்ட் நைட் டைம் வாசனை. நான் என்னுடைய லக்ஸரி பர்ஃப்யூம் கலெக்ஷனில் வாங்கின ஃபர்ஸ்ட் பர்ஃப்யூம் இது லக்ஸரி பர்ஃப்யூம் YSLோட லீப் இன்டென்ஸ் வெர்ஷன் நான் வாங்கியிருந்தேன். பிகாஸ் ஐ வாண்ட் மை பர்ஃப்யூம்ஸ் டு பி ஸ்ட்ராங். அண்ட் அது வந்து நான் வர்றதுக்கு முன்னாடியே ஓகே பர்ஃப்யூம் வருது அப்படின்றது தெரியணும். அந்த மாதிரி ஒரு பர்ஃப்யூம் விரும்பி நான். அண்ட் திஸ் இஸ் ஓ மை காட், நான் இவ்வளோ காலி பண்ணியிருக்கிறதுலே உங்களுக்கு தெரியும். அண்ட் யூ நோ வாட் த பெஸ்ட் பார்ட் இஸ், இது நீங்கள் நிறைய கூட யூஸ் பண்ணணும்னா கொஞ்சோண்டே போதும். யூ ஹேவ் டிஃப்ரெண்ட் சைஸஸ் கூட இந்த பாட்டில்ஸ்லாம். ஸோ மேபி சின்ன சைஸ் நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் வந்து பிளைண்ட் பை முக்கியமாக பண்ணுறீங்க அப்படின்னா சின்ன சைஸ் நான் இன்னொன்று ரெக்கமெண்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணும்போது கன்வீனியண்ட்டாக இருக்கும். வித் தட் பீயிங் செட் இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நல்ல ஒரு ரிச் லாவெண்டர் ப்ளஸ் வெனிலா கலந்த மாதிரியான ஒரு சூப்பர் சொஃபிஸ்டிகேஷன் இன் அ பாட்டில் மாதிரியான ஒரு வாசனை. இட்ஸ் ரிச், இட்ஸ் ஸ்ட்ராங். ஐ ஃபீல் லைக் இது வந்து எப்படின்னா இந்த பாட்டிலும் சரி, பேக்கேஜிங்கும் சரி, இந்த லிக்விடோட கலர் மாறின விதமும் சரி, எல்லாமே நான் டைம் ஆக ஆக ஐ ஃபீல் லைக் திஸ் இஸ் லைக் லிக்விட் கோல்ட் ஃபார் மீ. இட்ஸ் a super long lasting, super long lasting. ஜஸ்ட் 2 ஸ்ப்ரிட்ஸ் அண்ட் யூ ஆர் டன். அதுக்கு மேலே யூ டோன்ட் நீட். அதுக்கு மேலே போட்டிங்கன்னா உங்களுக்கே வந்து அது கொஞ்சம் சஃபகேட் ஆகும். ஸோ 2 இட்ஸ் ஸ்வீட். ஓகேவா? கொஞ்சம் லைட்டாக நாக்கு ஊற வைக்கிற மாதிரியான ஒரு ஸ்வீட்னஸ் இதில் இருக்குது. அண்ட் அகெயின் ஃப்ரெஷ்ஷான அந்த ஒரு பவுட்ரி ட்ரை வைபும் வந்து இது கொடுக்க போகுது. ஸோ மார்னிங் அண்ட் நைட் டைம் 2 வேல்யூ இது நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஒன் ஆஃப் மை ஃபேவரட்ஸ். கண்டிப்பாக வந்து லீப் இருக்கக்கூடிய லீப் வேரியண்ட்ல இருக்கக்கூடிய ஏதாவது வந்து நீங்கள் உங்களுடைய கலெக்ஷன் வச்சுக்கணும். இஃப் யூ லைக் ஸ்ட்ராங் பர்ஃப்யூம்ஸ் லைக் மீ தென் இன்டென்ஸ் இஸ் த ஒன் ஃபார் யூ. லக்ஸரி பர்ஃப்யூம்ஸில் கேலி ஆஸ் அ பிராண்ட் ஐ அப்சல்யூட்லி லவ் தெம். ஆனால் எனக்கு அதில் ஏகப்பட்ட ஃபேவரட்ஸ் இருக்குது. ஒன்று தான் சூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப கடினமான ஒரு விஷயம். பட் வாங்கின டைம்லேருந்தே எனக்கு வந்துட்டு நாள் ஆக 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 ரொம்ப பிடிச்ச ஒரு பர்ஃப்யூம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேலியோட வெனிலா ராயல் சுகர்ட் பச்சுலி வேரியன்ட். ஃபர்ஸ்ட்லி உங்களுடைய பேக்கேஜிங், ஐ லவ் கோல்ட் கலர், கோல்ட்ஸ் அண்ட் ப்ரௌன்ஸ் இந்த மாதிரி அந்த வார்ம் டோன்ஸ் மை ஆப்சல்யூட் ஃபேவரட். அண்ட் இந்த பேக்கேஜிங் செம்ம ஒரு மாதிரி ஃபாயில்டு கோல்ட்
பாட்டில். அண்ட் இதுலேயே நான் வந்து 2 குட்டி பாட்டில் வச்சுருக்கேன், அதையும் காலி பண்ணிட்டேன். திஸ் இஸ் லைக் ரிச்னஸ், ஓகேவா? இது போட்டிங்கன்னா அதுவும் நீங்கள் வந்து ஒரு மாதிரி நல்லா ட்ரெஸ் பண்ணி எலகெண்ட்டாக ஃபீல் ஆகும்போது இது போடுறீங்க அப்படின்னா யூ வுட் ஃபீல் லைக் யூ ஆர் த பாஸ் லேடி. நீங்கள் தான் வந்து அவுட் ஆஃப் த வேர்ல்ட், லைக் த ஹோல் அட்ராக்ஷன் அண்ட் அட்டென்ஷன் எல்லாமே உங்ககிட்ட மட்டும் தான் இருக்குது, உங்களை சுற்றி மட்டும் தான் நடக்குது. அப்படி மாதிரியான ஒரு பாஸ் லேடி ஃபீல் வந்து திஸ் கிவ்ஸ் யூ. இது வந்து ரிச்னஸ் அண்ட் சொஃபிஸ்டிகேஷன் இன்னும் சொல்ல வாசனை நிறைய போய் அப்படியே பிரெயின் வந்து பிளைண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ரிச்னஸ் அண்ட் சொஃபிஸ்டிகேஷன் அண்ட் எலகன்ஸ் எல்லாமே கலந்த ஒரு ஸ்ட்ராங் பவர்ஃபுல் வைப் கொடுக்குற மாதிரியான ஒரு வாசனை. திஸ் ஹேஸ் வெனிலா தான் டாப் நோட், ரம், க்ரம் ப்ரூலே, ப்ரௌன் சுகர் அண்ட் ராயல் ரோட் சுகர் பச்சலி இதெல்லாம். ஸோ சுகரி ஐட்டம்ஸ் இதில் இருக்குது, ஆனால் உங்களுக்கு நாக்கு எச்சு ஊற வைக்கிற மாதிரியான சுகரி ஸ்வீட் வந்து இது கொடுக்காது. வெல் பேலன்ஸ் ஆகியிருக்கும். அண்ட் ஊட் வந்து பர்சனலாக எனக்கு வந்துட்டு ஒரு ஃபேவரட்டான ஒரு வாசனை கிடையவே கிடையாது. ஆனால் கேயாலியில் ஆல்மோஸ்ட் எல்லாமே அந்த மிடில் ஈஸ்டர்ன் பிராண்ட் அப்படின்றதுனால ஆல்மோஸ்ட் எல்லாத்துலேயுமே அந்த இன்சென்ஸ் வாசனை, ஊத் வாசனை, இதெல்லாம் வந்து மஸ்க் வாசனை இதெல்லாம் வந்து பேஸாக இருக்கும். கேயாலியில் பண்ணுற ஊட்ஸ் ஆர் மை ஃபேவரட். இந்த கேயாலியில் இது வரைக்கும் அவங்க லான்ச் பண்ணதில் 80% பர்ஃப்யூம்ஸ் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். பட் இஃப் யூ வாண்ட் டு ஸ்டாண்ட் அவுட் ஆஃப் த க்ரௌட் அண்ட் யானை வரும் முன்னே மணி ஓசை வரும் பின்னே மாதிரி, கரெக்டாக அதை சொன்னேன் தெரில, நீங்கள் வந்து உள்ளே வரதுக்குள்ளே ரூம் ஃபுல்லாக உங்களுடைய வாசனை வந்து ஃபஸ்ட்டு வரணும் அப்படின்னா இது லீப் மாதிரியே தான் இது. பட் திஸ் இஸ் லைக் அனதர் லெவல் ஆஃப் ராயல்னஸ் அண்ட் சொஃபிஸ்டிகேஷன் உங்களுக்கு கொடுக்கும் இது. I absolutely love this. ஆஃபீஸ் போகிறீங்க, யூ வாண்ட் அ பர்ஃப்யூம் தட் வுட் மேக் யூ ஸ்டாண்ட் அவுட், லைக் எல்லாரும் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி வந்து உங்களை பார்க்கணும், கொஞ்சம் மெச்சூராக இருக்கணும், லைக் யூ வேர்ட்ஸ் மேட்டர் அப்படின்ற மாதிரியான ஒரு வைப் உங்களுக்கு கொடுக்கணும்னா மான்கோலானோட இந்த பர்ஃப்யூம் யூ ஹாவ் டு கெட். திஸ் இஸ் லைக் மெச்சூர், ரெஸ்பெக்ட்ஃபுல், ஒரு லைக் டீசென்சி இன் அ பாட்டில் அப்படி வேணால் நான் சொல்லுவேன். மெச்சூர், ஸ்ட்ராங், போல்ட் அண்ட் யுவர் வேர்ட்ஸ் மேட்டர் அப்படின்ற அந்த வைப் கொடுக்கும். லைக் ஐ கேன் ஒன்லி இமேஜின் நல்ல ஒரு செம்ம பர்ஃபெக்டான ஃபார்மல்ஸ் வந்து போட்டு யூ மேட்டர் தேர் அப்படின்ற மாதிரியான ஒரு வைப், ஒரு சிஇஓ வைப் வந்து உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா திஸ் இஸ் த ஒன் ஃபார் யூ. ஸோ ஆஃபீஸ் கோயர்ஸ் டெஃபினெட்லி கெட். டெய்லி கூட அது போடுற மாதிரியான வாசனை கிடையாது, ஸ்பெஷலான டேஸில் மீட்டிங்ஸ் ஏதாவது இருக்குது உங்களுக்கு. ஸோ அது வந்து இஃப் யூ வாண்ட் டு லுக் அண்ட் ஃபீல் பவர்ஃபுல் தென் இது வில் பி யுவர் ஆர்னமெண்ட் நான் சொல்லுவேன். அந்த மாதிரி ஒரு வாசனை இது வந்து ஒரு 2.5 years முன்னாடி தான் எனக்கு வந்தது. அப்போ ஐ இன்ஸ்டண்ட்டாக ஃபெல்ட் லைக் ஐ ஆம் நாட் தேட் ஓல்ட் டு வேர் திஸ் பர்ஃப்யூம். அந்த மாதிரி லைக் இந்த சேனல் நம்பர் 5 சொல்லுவாங்கல்ல, அதை நான் ஸ்மெல் பண்ணியிருக்கேன். இப்போ வேண்டான்ட்டு நான் விட்டுட்டேன், அது கொஞ்சம் ஏஜ் ஆனப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. இதுவே எனக்கு அப்படி தான் ஸ்டார்டிங்கில் ஃபீல் ஆச்சு. பட் ஸ்டில் திஸ் இஸ் சூப்பர் லாங் லாஸ்டிங். ஒன்லி நீட் 3 ஸ்பிரிட்ஸ். இது வந்து வெனிலா, ஊட் நோட்ஸ் இருக்கிறது, அகைன் லாவெண்டர் இருக்கிறது, அந்த மாதிரியான ஒரு வாசனை. லைக் அந்த வயசலோட லீப் ஃபேமிலிலே வரக்கூடிய ஒரு வாசனை. பட் அது ஒரு மாதிரி ஸ்வீட்னஸ் ஜாஸ்தியாக இருக்கும். இது அந்த அளவு ஸ்வீட்னஸ் இருக்காது, ஒரு மாதிரி ஸ்பைசி நோட்ஸோட கலந்து இந்த ஒரு மஸ்கி வுட் நோட்ஸ்லாம் இருக்கிற மாதிரி கொஞ்சம் ரஸ்டிக்காக பேலன்ஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஸோ யா, ஆஃபீஸ் கோவர்ஸ் மஸ்ட் ஹேவ் இது. உங்கள் ஹஸ்பண்ட் ஒரு பாய் ஃப்ரெண்டோட டேட் நைட் போகிறீங்களா, தென் திஸ் இஸ் த பர்ஃப்யூம் யூ ஹாவ் டு வேர். இது விக்டர் ரால்ஃபோட ஃப்ளவர் பாம். இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஃப்ளாரல் குட்னஸ். லைக் நான் ஃப்ளாரல் விரும்பி கிடையாது, எனக்கு இந்த அக்வாட்டிக் ஸ்மெல்ஸ் அண்ட் ஃப்ளாரல் வாசனைகள் பிடிக்காது. நான் ஃப்ளாரல் கூட when they are made properly அது கிராவிடேட் ஆகிடுவேன். அக்வாட்டிக் வாசனைகள் நான் அவ்வளோ கிராவிடேட் ஆக மாட்டேன். பட் திஸ் ஒன் இது வந்து செம, ஓகேவா? இதில் வந்து அவங்க டீலாம் இருக்குன்றாங்க. ஐ கேனாட், டீ எல்லாம் என்னால் வந்து வாசனை பிடிக்க முடியல. பட் அந்த பஞ்ச் ஆஃப் ஃப்ளாரல்ஸ் லைக் ரோஸ், ஆர்கிட்ஸ், அப்புறம் கொஞ்சம் பச்சூலி, மஸ்க், இதெல்லாம் வந்து மஸ்க் ஐ கேன் டெஃபினட்டாக ஸ்மெல். அப்புறம் திஸ் ஆல்சோ ஹேஸ் இந்த ஆரஞ்ச் ஃப்ளவர், பர்கமாட், இதெல்லாம். ஜாஸ்மின் கூட இருக்கும். ஜாஸ்மின் ஃப்ளவர் பக்கமே நான் போக மாட்டேன். ஏன்னா சின்ன வயசுலேருந்து பாத்ரூம் ஃப்ரெஷ்னர்ஸ், அதுக்கப்புறம் ஃப்ளோர் கிளீனர்ஸ்லாம் வந்து இந்த ஜாஸ்மின் வேரியன்ட் பார்த்து மோப்பம் பிடிச்சி ஜாஸ்மின் எங்கேயாவது நான் ஸ்பெசிஃபிக்காக பார்க்குறேன் அப்படின்னாலே அப்படின்ட்டு இருக்கும். ஆனால் இது ஹேஸ் ஜாஸ்மின், எனக்கு ஸ்பெசிஃபிக்காக ஜாஸ்மின் தெரில. பட் திஸ் இஸ் a bomb perfume. Like literally, if you want to impress someone,
ஓகேவா? அந்த ஒரு நல்ல ஒரு எலிகண்ட் ஃப்ளாரலி குட்னஸ் வந்து இது குடுக்க போது. டெஃபினட்டா நாட் ஸ்வீட் பட் சூப்பர் ஸ்ட்ராங் அண்ட் சூப்பர் லாங் லாஸ்டிங். ஸ்ட்ராங்னா அகைன் தலைவலி குடுக்குற மாதிரியான ஒரு ஸ்ட்ரென்த் இது கிடையாது. பட் இட் ஹாஸ் அ வெல் பேலன்ஸ்ட் சிட்ரஸி நோட்ஸ் இதுல. அப்புறம் அந்த மஸ்கி வாசனை. ஐ கேன் ஸ்மெல் த பச்சோலி இந்த பாட்டிலோட இதுல இருந்து. பட் ஆன் மீ எனக்கு பச்சோலிலாம் அவ்வளோ பிடிக்காது. பச்சோலி அவ்வளோ தெரியவும் தெரியாது. பட் யா திஸ் ஹேஸ் அந்த ஃப்ளாரல் ப்ளஸ் சிட்ரஸி வாசனை. இதான் என்னுடைய யூகே ட்ரிப்போட வாசனை. இட் ரிமைண்ட்ஸ் மீ ஆஃப் ஆல் த குட் டைம்ஸ் ஐ ஹேட். பட் இது வந்து லைக் ஓ மை காட், நான் தான் சொல்றேன்ல, எனக்கு லிட்ரலா வெக்கப்பட வைக்கும் அந்த மாதிரியான ஒரு கியூட்டான கேர்லியான பட் போல்டான ஒரு வாசனை. ஓகே, ரொம்ப பிரெயின் பிளண்ட் ஆயிட்டு இருக்கு. காஃபி மோந்து பார்த்துட்டு வரேன். இந்த வுட் நோட்ஸ் இருக்கிற மாதிரியான வுட் நோட்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு பர்ஃப்யூம் விரும்பி நான் கிடையவே கிடையாது. எக்ஸப்ட் இது. திஸ் இஸ் சி பை ஜார்ஜோ அர்மானி. நல்ல ஒரு ப்ராப்பர் வுட் நோட் இருக்கக்கூடிய ஒரு பர்ஃப்யூம். திஸ் ஸ்மெல்ஸ் லைக் ஸ்மோக். ஓகேவா? லிட்ரலா எங்க வீட்ல வந்து இதுதான் சொல்லுவாங்க. எங்க வீட்ல நான் தம் அடிச்சுட்டு வந்த எஃபெக்ட் இருக்கு இந்த வாசனை அப்படின்வாங்க. ஆனா ஃபார் மீ நோ. இது வந்து நல்ல ஈரமான மண்ணு அண்ட் அதுல அப்படியே நல்ல அழகான பூந்தோட்டம். அப்புறம் அது மேல அப்படியே ஒரு ரிச்சான ஊதுவத்தி வாசனை. ஐ டோன்ட் ஈவன் நோ இஃப் ஐம் லைக் எக்ஸ்பிளைனிங் இட் ப்ராப்பரா. பட் கண்ணு மூடிட்டு நான் யோசிச்சேன்னா எனக்கு அதுதான் வந்து லைக் வருது. அப்படியே திக் ஃபாக் ஆஃப் குட் இன்சென்ஸ் வாசனை. அந்த ஈரமான சாரி இந்த ஈரமான மண்ணு, லைட்டான மழை சாரல் வரும்போது அது அப்படியே கிளப்பி விடுற ஒரு வாசனை. தட்ஸ் ஹவ் திஸ் ஆக்சுவலா ஸ்மெல்ஸ் ஃபார் மீ. திஸ் இஸ் அகேன் ரிச்னஸ். இது வந்து டே டைம் வெளியில போறீங்கன்னா போடலாம், டேட் நைட் போறீங்கன்னா போடலாம், ஆஃபீஸ் போறீங்கன்னா போடலாம். லைக் திஸ் இஸ் வாவ் வாவ் அப்படின்ற மாதிரி. இந்த ரின் சோப் ஆட்லயோ கம்ஃபர்ட் ஆட்லயோ பின்னாடி பூக்கள்லாம் அப்படியே அப்படி ஆகல, அது மாதிரி ஏதோ ஒரு போல்ட் லேடி பின்னாடி ரெட் ரோஸ்லாம் அப்படியே சிக் அப்படின்னு பறக்கிற மாதிரியான ஒரு வாசனை இது. வித் அட் எக்ஸ்ட்ரா பிட் ஆஃப் ஸ்மோக்கி ஸ்பைசி வாசனை. ஆஹா, ஐ லவ் திஸ். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஒரு ஸ்டேஜில் நான் அப்படியே கடகடன்னு குடிக்கிற மாதிரி நான் இதை காலி பண்ணேன். அப்புறம் அது காலி எடுப்புது அப்படின்ட்டு வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணிட்டேன். ஐ லவ் திஸ். ஐ வாண்ட் திஸ் ஆன் மீ நவ். இது பண்ணக்கூடாதுன்னு வாங்க, பட் பண்ணியாச்சு. இந்த ஒரு பூஸ் வாசனை கூட இது வரும். லைக் ஓப்பன் பண்ண உடனே எனக்கு சில பர்ஃப்யூம்ஸ்ல வந்து அந்த பூஸ் டோன் ரொம்ப பிடிக்கும். லைக் லிட்ரலா அப்படியே கிக்கு ஏறும் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி. எனக்கு இந்த கேஃபின் நிறைய பிளாக் காஃபி நிறைய இல்லை, ஸ்ட்ராங்கான நல்ல பிளாக் காஃபி குடிச்சாலே அப்படியே வாஹ் அப்படின்ற மாதிரி இருக்கும். அது வந்து எனக்கு இதுல கொடுக்குது. லைக் இதுலயும் சரி, இந்த கேயாலிலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரம் விஸ்கி அப்புறம் கொஞ்சம் இந்த பூஸ் இருக்கிற மாதிரியான வாசனைகள்லாம் வந்துட்டு அந்த ஒரு பஞ்ச் வந்து எனக்கு கொடுக்கும். அந்த ஒரு பிட்ரி வாசனை அது ஸ்டார்டிங்ல எனக்கு பிடிக்கல. லேட்டாக தான் நான் அது வந்து கொஞ்சம் எனக்கு விரும்பும், லைக் பிடிச்சது, நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் ஒருத்தவங்களுடைய மூக்கை பொறுத்து. வரக்கூடிய இந்த நவம்பர் டிசம்பர் ஜனவரி மாசத்துக்கு திஸ் இஸ் அ மஸ்ட் ஹேவ். இது ஐலிஷ் பை பில்லி ஐலிஷ். ஃபர்ஸ்ட்லி உங்களுடைய பேக்கேஜிங், த பியூட்டிஃபுல் மேட் ப்ரான்சி கோல்ட். இது வந்து சச் அ நைஸ் டெக்கடன்ட் வெனிலா ஸ்வீட் வாசனை. ஆனா உடம்புல போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கோசியான வார்ம் கொக்கோ வாசனையோட ஒரு சாக்லேட், நல்லா ஹாட் சாக்லேட் மாதிரியான டெக்கடண்டான ஹாட் சாக்லேட். ஓகேவா? லிட்டரலா திகட்டும் அந்த மாதிரியான ஒரு ஹாட் சாக்லேட். அது அப்படியே ஸ்பைசியா போய் செட்டில் ஆகி வுட் நோட்ஸ் கொடுக்குற மாதிரியான ஒரு யம்மி 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 கோர்மான் வாசனை. லைக் திஸ் இஸ் லிட்டரலா மென்ட் ஃபார் குளிர் டைம். சூப்பரா இருக்கும், கோசியா இருக்கும், ரிச்சா இருக்கும், யம்மியா இருக்கும். யூ ஜஸ்ட் ஃபீல் லைக் வார்ம்த். ஒரு நல்ல பிளாங்கெட்குள்ள உட்காந்து குளு குளுன்னு இருக்க டைம்ல ஒரு மைல்டான மியூசிக்கோட ஃபேரி லைட்ஸ்லாம் போட்டு ஹாட் சாக்லேட் குடிக்கிறீங்கன்னா அந்த ஒரு ஃபீல் வந்து இந்த பர்ஃப்யூம் கொடுக்கும். ஸோ இது இட்ஸ் அ மஸ்ட் ஹேவ் ஃபார் திஸ் டைம் ஆஃப் த இயர். இது வந்து ஐ தாட் ஐ வில் ஸ்கிப் திஸ், பட் திஸ் இட் ஹேஸ் டு பி தேர் இன் த வீடியோ. லைக் வனிலா சூப்பர் லாங் லாஸ்டிங். நீங்கள் வந்து அடுத்த ஒரு ஜென்மமே எடுத்தா கூட நீங்க ஒரு வாட்டி இது யூஸ் பண்ணினீங்கன்னா இந்த வாசனை வந்து அந்த அடுத்த ஜென்மத்து இதுல கூட உங்களுக்கு வந்து கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு லாங் லாஸ்டிங் பர்ஃப்யூம் இது. ஆக்சுவலா ஐ காட் திஸ் ஃபார் மோனிஷ். அதுக்கப்புறம் மோனிஷ் கிட்ட வந்து நான் இந்த ஆட்டையை போட்டுட்டேன். இது வந்து யூனிசெக்ஸ் வாசனை, ப்ராப்பர் வெனிலா வாசனை, பட் நாட் யுவர் ஜென்ரல் காமன் வெனிலா வாசனை. லைக் நீங்க வெனிலா ப்ராப்பர் ஆக்சுவல் வெனிலா பாட் எடுத்து மோந்து பார்த்துருந்தீங்கன்னா
யூ வுட் ஆக்சுவலாக நோ ஹவ் இட் ஆக்சுவலாக ஸ்மெல்ஸ். அந்த ஸ்வீட்னஸ் நிறைய இருக்காது, பட் இது வந்து ஒரு மாதிரி ஒரு ஜென்டிலான சாஃப்ட் அண்ட் ஸ்பைசி ஸ்வீட்னஸ் இருக்கும் இதில். அண்ட் இட் லாஸ்ட் சூப்பர் லாங். லைக் லிட்ரலாக நான் சொன்னதான், இது என்னோட கலெக்ஷன்லேயே அல்ட்ரா லாங் லாஸ்டிங் பர்ஃப்யூம்னா நம்பர் 1 இதுதான். லைக் இட் லாஸ்ட்ஸ், அப்படியே தான் இருக்கும். நீங்கள் குளிச்சு, நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸை துவைச்சி, முக்கியமாக ட்ரெஸ்ஸில் ஓகேவா, குளிக்கிறது கூட நீங்கள் ஒரு 4 நாள் தொடர்ந்து குளிச்சுட்டு நான் போடாமல் இது அப்படின்னு டெக்னிக்கலாக கேட்கலாம். ஸோ ஐ வுடன்ட் சே ஆன் ஸ்கின், பட் ஸ்கின்லேயுமே இது லாங் லாஸ்டிங். பட் ஆன் யுவர் ட்ரெஸ் இட்ஸ் தேர், அதோட தடயம் இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்படியே அது ஃபேட் ஆனாலும் அது ரொம்ப நாள் தடயம் கொடுத்ததுனால உங்களுக்கு அந்த வாசனையே அப்படியே பிரெயினில் நிற்கும். அந்த மாதிரி இந்த வாசனை இதுலேயும் வந்துட்டு இட் ஹாஸ் டேட் பிட் ஆஃப் ரோஸ். அது உங்களுக்கு வந்துட்டு உட்காந்து ரொம்ப நேரம் கழிச்சு பேஸ் நோட்டில் வெளியில் லைட்டாக தெரியும், பட் ப்ராப்பராக ப்ராமினெண்ட்டாக வெளியில் தெரியுது அந்த ஸ்பைசி வுட் நோட் வித் லாட்ஸ் ஆஃப் வெனிலா. தட் வெனிலா இஸ் தி வெனிலா. அந்த மாதிரி ஒரு வெனிலா வாசனை. எலிக்சர் பாக்கோரபானில் நான் டிஃப்ரெண்ட் பர்ஃப்யூம்ஸும் அதுக்கப்புறம் ட்ரை பண்ணேன். இதோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு இதே மாதிரி தான் பாக்கோரபான் பர்ஃப்யூம்ஸ்லாம் இருக்கும் போல அப்படின்ட்டு. பட் நோ, திஸ் இஸ் லைக் சம்திங் எல்ஸ், அவுட் ஆஃப் த வேர்ல்ட். இது கொஞ்சம் தான் இருக்குது. அகைன் யூ நீட் லைக் 2-3 ட்ராப்ஸ் தான் இது, லைக் ஸ்ப்ரிட்ஸ். பட் திஸ் இஸ் தங்க கட்டி லிட்ரலா. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், பர்ஃப்யூம் தி மாலேயோட டெலினா. நான் இது வந்து ஒரு மோஸ்ட் ரேவ்டு ப்ராடக்ட். ஐ நோ த ஃபர்ஸ்ட் அபவுட் திஸ் ப்ராடக்ட். நான் அப்படி தான் வந்து ஆர்வப்பட்டு வாங்கினேன். நான் டாப் 10ல் வைக்கும் போதே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். இது வந்து என்னுடைய வெட்டிங் பர்ஃப்யூம். இது வந்து என்னுடைய கலெக்ஷனில் இருக்கக்கூடிய எக்ஸ்பென்சிவ் பர்ஃப்யூம். அண்ட் இது வந்து இட் லாஸ்ட் சூப்பர் லாங் அண்ட் இட் சிட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல்லி ஆன் மீ. எனக்கு அது ஏன்னு தெரியல. லைக் நான் இது என்னுடைய லைக் இது போட்டதுக்கப்புறம் ஓகே, இது வந்து இட் கேன் பி மை சிக்னேச்சர் பர்ஃப்யூம் இஃப் ஐ யூஸ் இட் லைக் மை சிக்னேச்சர் பர்ஃப்யூம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் பண்ண வச்ச ஒரு பர்ஃப்யூம் இது. பட் இது நான் அந்த அளவுக்கு ரெகுலராக ரிலீஜியஸாக யூஸ் பண்ணுறது இல்லை. சின்ஸ் திஸ் இஸ் மை வெட்டிங் பர்ஃப்யூம், ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன் டு தட் ஃபேஸ் அடிக்கடி. ஏன்னா எனக்கு வந்து சில விஷயங்கள் ஸ்பெஷலாக இருக்கணும், அப்போ எடுத்து பார்த்தோன்னா அது சேச்சுரேட் ஆகிடும். ஸோ இப்போ ரொம்ப நாள் கழிச்சு நான் வந்து பார்த்தேன், ஐ கேன் டோட்லி ஃபீல் மை செல்ஃப் இன் தட் கோல்டன் க்ரீன் சாரீ. எனிவேஸ், ஸோ இது வந்து ப்ராப்பர் ரிச் ஸ்வீட் ரோஸ், அந்த எலிகண்டான பிங்க் ரோஸ் வாசனை ஓகேவா. இது வந்து அந்த ஒரு ஃப்ரூட்டி வாசனையான லைச்சிலாம் இருக்குது அப்படின்றாங்க. ஐ டோன்ட் நோ, எனக்கு லைச்சி இப்போ வந்து ஐ கேனாட் லைக் ப்ராப்பராக பின் பாயிண்ட் அந்த லைச்சி, பட் எப்பயுமே ஐ கேன் லைக் லிட்ரலாக ஃபீல் இது வந்து ஒரு பிங்க் ரோஸ் பெட் மாதிரியான ஒரு வாசனை. அதில் அப்படியே அந்த பன்னீரை தெளிச்சு லைக் அப்படியே ஹெவன்லியான ஒரு வாசனை கொடுக்கக்கூடிய ஒரு க்ரீமி குட்னஸ். அது ஒயிட் க்ரீமினஸ்ஸை சூழ்ந்து இருக்க ஒரு பிங்க் ரோஸ் போட்ட பெட்டு. அது ரிச்சாக லைக் ரிச்னஸ் ராயல் ஓகேவா, அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இதை ஃபீல் பண்ண வைக்கும். திஸ் இஸ் நாட் லைக் வெரி மெச்சூர். இது வந்து கொஞ்சம் அந்த பிரின்சஸ் வைப் இருக்கிற மாதிரியான ஒரு பர்ஃப்யூம் தான். ஐ டோன்ட் ஆக்சுவலாக ஃபீல் லைக் சூப்பர் மெச்சூர். இது அந்த மோங்கோர்லான் வந்து குயின் மாதிரி வந்து ஃபீல் பண்ண வைக்குதுன்னா இது பிரின்சஸ் மாதிரி வந்து ஃபீல் பண்ண வைக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு வாசனை இது. திஸ் இஸ் எலிகன்ஸ் அகேன். இது வந்து ஒரு க்யூட்டான எலிகன்ஸ். க்யூட் அளவுக்கு இது ரொம்ப குட்டி குள்ளத்தனமான ஒரு வாசனையும் கிடையாது. ஒரு mid-20s to mid-30s அந்த ரீஜனில் இருக்கிறவங்களுடைய வாசனை மாதிரி மேபி நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ எனக்கு பர்ஃப்யூம்ஸ் இப்போ ஹை ஆகிட்டு இருக்கு. வித் தட் த வீடியோ கம்ஸ் டு அன் எண்ட். நான் வந்து ஒரு மாதிரி கணக்கு போட்டு 10ன்னு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஹோப் 10 இருக்கணும் இது அப்படின்ட்டு. எனிவேஸ், இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், எனக்கு காமெண்ட் செக்ஷன் தெரியப்படுத்திக்கோங்க. என்னை இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணலன்னா ஓடி போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஹர்ஷிதா ஃபார் திஸ் வீடியோ ரெக்வெஸ்ட். இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான். இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய். I just wanna love you, just wanna hold you, just wanna be with